Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல ஒரு ஜோக்கியான ஒரு ஆள் கிட்டத்தட்ட 8 லட்சம் அளவுக்கு ஒரு 2 டேஸ்ல இன்கம் எடுத்துக்கிறார். சோ என்ன மாதிரி அந்த இன்கம் எடுத்தார், அதோட உங்களுக்கு இன்னும் சில அட்வைஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன் about எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் நிறைய பேர் செய்துட்டு இருக்காங்க. பட் இது ஒரு லீகலான விஷயம் இல்லை, அதோட இல்லீகல்ன்ற அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னு சொன்னால் நிறைய பேர் செய்துட்டும் இருக்காங்க. அதோட இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான விஷயங்கள் கிளாஸ் கூட கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி மூலமாக ஏர்ன் பண்ணிட்டும் தான் இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற விஷயம் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் ஒரு ஜோகே அண்ணாவரால் கிட்டத்தட்ட 8 லட்சம் அளவுக்கு பேமெண்ட் எடுத்துருக்கிறார். ஸோ அவர் போட்ட பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 lakh அந்த மாதிரி தான் வரும். ஸோ என்ன மாதிரி அந்த 2 டேஸில் அந்த 8 லட்சம் எடுத்திருந்த அந்த விஷயம் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரூஃபோட சொல்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் ஒரு $10 இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஒருக்கா மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ டைம் $10 USD ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். சிலர் கேட்டிருந்தீங்க 2 டைம் எடுக்கலாம், 3 டைம் எடுக்கலாம்னு சொல்லி. நான் 2 டைம்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அந்த பிரதர் கேட்டதுக்காக இந்த கேள்விக்கான சொல்யூஷனை கஸ்டமர் கேருக்கான லைவ் கண்டெக்ட் சட்டை கண்டெக்ட் பண்ணி கதைச்சிருந்தேன். ஸோ அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க எவ்வளோ டைமும் பேமெண்ட் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும், ஐக்யூ ஆப்ஷன், எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவ்யூ கூட பாசிட்டிவ் ரேட் நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட 50 மில்லியன் பேர் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கனம் இருக்காங்க நிறைய பேர். பட் தமிழில் செய்கிறவங்க குறைவாக இருக்குது. சிங்கிலீஷ் நிறைய பேர் செய்துட்டு இருக்காங்க. ஓகே, மேலதிக விளக்கம் எல்லாமே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதில் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுவிட்டேன், அந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜோகே அண்ணா அவரோட அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் அவர் நிறைய டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறார். அவர் பெரிய ட்ரேடர் இல்லை, அவரும் புதுசு தான். இருந்தாலும் அவர் ட்ரேட் பண்ணியிருந்தது ஒரு கொஞ்சத்துக்குள்ள பெரிய அமௌண்ட்டை வின் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ அதோட ப்ரூஃப் எல்லாம் காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பெரிய ஒரு லக் மாதிரி. ஸோ அவரோட மிஸ்டேக் எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட அக்கௌண்ட்டில் இப்போ $2739 ரியல் பேலன்ஸ் இருக்குது. ஸோ டெமோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டெமோ அதுலேயும் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறார். ஸோ அதில் 10,000 கொடுப்பாங்க. இவர் 231 வரைக்கும் நார்மலாக ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கார். ஸோ அதுக்கப்புறம் இவர் டெபாசிட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 296 அமௌண்ட் அந்த மாதிரி டெபாசிட் பண்ணியிருந்தார். ஸோ டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரேடாக போட்டிருந்தார். பட் அதில் அவர் லொஸ்ட் ஆகிட்டார். இருந்தாலும் பட் அவருக்கு டாலர்ஸ்ன்ற பெரிய ஒரு விஷயமே இல்லை. ஸோ எப்படி தான் லொஸ்ட் ஆனாலும் அவர் யூஎஸ்காரன். ஸோ அவருக்கு அவர் போட்ட 296 அந்த $300 சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வெறும் $290 மட்டும் போட்டு இவர் 10 மடங்கு கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கிறார். ஸோ லட்சக்கணக்கில் ஸ்ரீலங்கன் ரூபி கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சத்துக்கிட்ட வரும் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டார் ஒரு 2 டேஸில். ஓகே, ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காருன்னு சொல்லி. ஃபைனலாக கடைசியாக பாருங்க, அவர் லாஸ்ட் ஆகியிருக்கிறார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பெரிய அமௌண்ட் வின் பண்ணியிருக்கிறார். ஸோ இதுக்கு முதல் இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் $25 ஒரு 10 டைமுக்கிட்ட டெபாசிட் பண்ணியிருந்தார் தொடர்ச்சியாக. ஸோ டெபாசிட் பண்ணதும் அவருக்கு அமௌண்ட் அப்படியே போச்சு, அதாவது லொஸ்ட்டாகவே போச்சு. ஸோ அவரே இதில் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிற டாலர்ஸை திரும்ப அப்படியே போட்டிருந்தார். போட்டதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாலர்ஸில் அவருக்கு $467 USD ப்ராஃபிட்டாக கிடைச்சது. ஸோ 250 போட்டு 467 ப்ராஃபிட். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 போட்டிருந்தார். ஸோ அதுலேயும் 467 ப்ராஃபிட். ஃபைனலாக இன்னொரு தடவை 250 போட்டிருந்தார். ஸோ அதுலேயும் அவருக்கு லக் தான், 467 USD ப்ராஃபிட்டாக கிடைச்சது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் பேலன்ஸ் $2739 இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசா கார்டு மூலமாக டெபாசிட் பண்ணியிருந்தார், அதாவது $US டெபாசிட் பண்ணியிருந்தார். ஸோ டெபாசிட் பண்ணது வெறும் 296 USD அந்த மாதிரி வந்திருந்தது. ஸோ அந்த USD வந்ததும் அவர் சின்ன சின்ன அமௌண்ட்டாக ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அவரே கன்ஃபியூஸ்ட் ஆகி திரும்ப அந்த ஃபுல் அமௌண்ட்டும் லாஸ்ட் பண்ணி
அந்த அமௌண்ட்டையே வச்சுக்கொண்டு திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணி இப்போ வந்து 2739 யூஎஸ் டாலரில் வந்து நிற்கிறார். ஸோ இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து லஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து குறைவாக இருக்குது. என்னென்னு சொன்னால் பெரிய அமௌண்ட் வந்து இதில் ஏர்ன் பண்ணி எடுத்துட்டார். ஸோ இவர் வந்து ட்ரேட் பண்ணும்போது 1 USD 3 USD 9 USD அந்த மாதிரி மூன்று மடங்காக போயிட்டு அமௌண்ட்டை வந்து போட்டு ட்ரேட் பண்ணும்போது கட்டாயம் வந்து இதில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கூடவே இருக்கும். ஸோ எங்களை போல் ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 10 USD ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 USD வந்து டெபாசிட் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் இன்னொரு 20 வந்து போனஸாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த 20 வந்து நானும் போட்டிருந்தேன். ஸோ அந்த 20 USD போட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 USD வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரேட் பண்ணவும் இல்லை. என்னென்னு சொன்னால் நான் வந்து நிறைய லஸ்ட் ஆகி அந்த அமௌண்ட்டை வச்சு அப்படியே வந்து சின்ன அமௌண்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணி அந்த 60 USD வந்து கஷ்டப்பட்டு தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ அதனால் வந்து இதில் போயிட்டு நான் ட்ரேடிங் செய்கிறது வந்து இல்லை. ஏன்னு சொன்னால் எடுத்த அமௌண்ட் வந்து நான் வந்து இழக்கவும் கூடாது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன். ஸோ எங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10 USD இருந்தால் இப்போ வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி உங்களோட வாலெட்டுக்கு வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ட்ரேட் பண்ண வேணாம். இதில் என்னென்னு சொன்னால் ட்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் வந்து போச்சுதுன்னு சொன்னால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்காது. என்னென்னு சொன்னால் அவங்க வந்து பெரிய ஒரு ட்ரேடராக வந்து இருப்பாங்க ஸ்ரீலங்காலேயே வந்து. அப்படி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. $1000 எல்லாம் அவங்களுக்கு வந்து சின்ன அமௌண்ட்டாகவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இதில் போயிட்டு கட்டாயம் வந்து ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ எங்களை மாதிரி நாங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து வச்சுக்கொண்டு ஏர்ன் பண்ணுறது வேறு. அதோட நாங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டை போட்டு லொஸ்ட் ஆனோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்களோட அமௌண்ட்டே வந்து ஃபுல்லாகவே இல்லாமல் போகிற மாதிரி அதுவே எங்களுக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். ஸோ இந்த ட்ரேடிங்னு சொல்கிற வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து படித்து செய்கிறது வந்து பெட்டர். இந்த ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹேண்டிலையும் வந்து அனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து படித்து வந்து செய்கிறது வந்து வேறு விஷயம். படிக்காமல் போயிட்டு அமௌண்ட்டை போட்டு நாங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லி அது வந்து லக்கில் வந்து வரலாம். பட் அமௌண்ட் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து கூடவே இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு இதில் வந்து போயிட்டு டெபாசிட் பண்ணதில்லை. நானும் வந்து ஒரு கெஸ் பண்ணி போட்ட அமௌண்ட் தான் அந்த 20 USD. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஏதோ 3 மடங்கில் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த அண்ணாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $296 போட்டு 10 மடங்கு கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டார். ஸோ இவர் வந்து 1-3 சொல்லி ட்ரேட் பண்ண வலிக்கிட்டாருன்னு சொன்னால் இவருக்கு வந்து லொஸ்ட் ஆக சான்ஸ் இல்லை. என்ன சொன்னால் சின்ன அமௌண்ட்டாக போட்டு ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். அதோட லொஸ்ட் ஆனாலும் இவருக்கு வந்து பெரிய பேலன்ஸ் இருக்குது இதில். ஸோ இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். பட் எங்களை மாதிரி ஆக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரேடிங்கில் வந்து ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதுலேயும் வந்து 1-3-9 சொல்லி போட்டுட்டு போகும்போது அசட்ஸ்லேயே வந்து 20 USD தான் இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து திரும்ப வந்து அடுத்த டாலர்ஸ் வந்து போடில்லாமலே போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து மீதி இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து லொஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போவே வேணும்னு சொன்னாலும் நீங்கள் போயிட்டு இதில் ஒரு 10 USDக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வித்ட்ரா பண்ணி உங்களோட வாலெட்டுக்கு வந்து எடுத்து செல் பண்ணி கேஷை எடுத்து வைங்க. யாரும் வந்து இதில் போயிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து படிக்காமல் தெளிவில்லாம் போயிட்டு அமௌண்ட்டை வந்து போட்டு வந்து லொஸ்ட் ஆகக்கூடாது. யூடியூப்லேயும் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். அதாவது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ட்ரிக்ஸ் இருக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள் டெமோ இருக்குது. டெமோவை வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இந்த டெமோவில் வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து அந்த ட்ரேடிங் வந்து செய்கிறதுன்ற விஷயத்தை வந்து நீங்கள் இந்த டெமோவில் வந்து ட்ரேட் பண்ணி பழகிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேட் போடும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த சார்ட் வந்து நல்லா மேலே போச்சுன்னு சொன்னால் நான் வந்து செல் வந்து கொடுப்பேன். ஸோ இது வந்து எல்லா நேரமும் வந்து சாத்தியம் இல்லை. சம்டைம் மேலே ஏறிட்டு கீழே இறங்கி திரும்ப வந்து மேலேயும் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அமௌண்ட்டை வந்து நான் டவுன் போட்டேன்னு சொன்னால் அதை வந்து அப்பில் போச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து லொஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கெஸ் பண்ணுறது வந்து ஒரு லெவல் வந்து ஒரு கணிப்பாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து சொல்கிற விஷயம் சேஃபாக இருங்க. டெபாசிட் பண்ணுற அளவு வந்து குறையுங்க. டெமோவில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் போயிட்டு அமௌண்ட்டை போட்டு ஒர்க் பண்ணலாம். அதுவும் வந்து பெரிய அமௌண்ட்டுகளை போட்டு நீங்கள் வந்து லொஸ்ட் ஆகவும் கூடாது. ஓகே, இது வந்து சின்ன ஒரு அட்வைஸ் உண்டு. அதோட அந்த அண்ணாவோட பேலன்ஸும் வந்து நான் உங்களுக்கு காட்டி அவர் வந்து லொஸ்ட் ஆக வேண்டிய ஒரு நிலையில் இருந்தவர். பட் அவரோட லக்கில் வந்து வின் பண்ணி இருந்துட்டார். அது போச்சுன்னு சொன்னால் அவரோட அமௌண்ட் வந்து அப்படியே வந்து போயிருக்கு. இருந்தாலும் ஒரு லக்கில் வந்து வின் பண்ணியிருக்கார். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஓகே, வீடியோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ட்ரேடிங் பண்ணுறது. இன்னும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறது. அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.